தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் வருகிறது QR முறை. பதவி விலகிய அமைச்சர் குமார ஜெயக்கொடி. லிட்டர் எரிவாயு விநியோகம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. வவுனியாவில் புகைப்பட நிலையத்தில் தீ விபத்து. நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். கோர விபத்துகளில் 2 உயிரிழப்பு, 3 படுகாயங்களுடன் வைத்தியசாலையில். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறியதாக 14 இந்திய மீனவர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல். வெளிநாட்டில் இருந்து வந்த மனைவிக்கு தகாத உறவு, கணவன் அரங்கேற்றிய சம்பவத்தால் அதிர்ச்சி. வானிலை தொடர்பில் 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கான QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக QR விலக்கு நாளை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது. இந்நிலையில் QR குறியீட்டு முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலம் காரணமாக இன்று முதல் 18ஆம் தேதி வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் QR குறியீட்டு முறை கொண்டு வரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் காரணமாக 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் QR முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே மீண்டும் QR குறியீட்டு முறை கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் முறைமை தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சற்று முன்னர் பதவி விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இன்று பிற்பகல் ஜனாதிபதியிடம் கையளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எரிசக்தி அமைச்சர் செயலாளரும் தனது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இவ்வாறு அமைச்சர் பொறுப்பிலிருந்து குமார ஜெயக்கொடி விலகியுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் எரிவாயு விநியோகம் தொடர்பில் லேட்ரோ நிறுவனம் புதிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி மே மாதத்திலும் எரிவாயு விநியோகம் தொடரும் என லேட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளது. மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 20,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் ஒன்றும் தென்னாப்பிரிக்கா வழியாக மாலைதீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதத்துக்கும் போதுமான எரிவாயு கையிருப்பில் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வவுனியா முதலாங்குறுக்கு தெருவில் அமைந்துள்ள புகைப்பட நிலையம் ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக நிலையத்தில் உள்ள பெறுமதியான பொருட்கள் எரிந்துள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் பொதுமக்கள் மற்றும் மாநகர சபையின் தீயணைப்பினரும் இணைந்து செயல்படுத்திய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் அடிப்படையில் மின்சார ஒழுக்கினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இலங்கையின் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எனினும் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்க விலை 2,000 ரூபாயால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,67,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 50,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,775 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்து உள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்மீமென போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரவல பொத்தல காசல் செயல்பத்த வீதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவ்வீதியின் மேட்டுப் பகுதியில் ஒன்றிலிருந்து திடீரென பின்னோக்கி நகர்ந்த ஹப்ரக வாகனம் ஒன்றும் பாதசாரி மீது மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நபர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவர் நெராவல பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய 27 வயதுடைய கப்ரக வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஹெம்மாத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணவெல தம்பவிட்ட வீதியின் எரமினி கம்மன பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த மோதலில் 2 மோட்டார் சைக்கிள்களின் சாரதிகள் மற்றும் பின்னால் பயணித்தவர்களின் 4 படுகாயமடைந்து ஹெம்மாத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர் தெவனகல பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்த மற்ற மூவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாவனெல்ல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவ்விபத்துகள் குறித்து அக்மிமன மற்றும் கெம்மாத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி இரணதீவு கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற இந்திய மீனவர்களில் 10 பேர் கடந்த 9ஆம் தேதியும் மேலும் 4 பேர் கடந்த 14ஆம் தேதியும் மன்னார் வடக்கு இரணதீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அதனையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் கடத்தொழில் திணைக்களத்தின் கிளிநொச்சி மாவட்ட உதவி பணிப்பாளர் வே கனிஷ்டன் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த மீனவர்கள் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர்களது வழக்கு இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் பொன்னுத்துறை கிருசாந்தன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த 14 மீனவர்களையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் மீண்டும் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறும் இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 21 படகுகளுடன் 145 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கள்ள உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை குறித்த பெண் தனது படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்தில் வெலியோயா யூடிகே பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாடு சென்றிருந்த இப்பெண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே கண்டி கலகா புபுரேஷ பகுதியில் உள்ள தனது கணவர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். பின்னர் 2 வாரங்களுக்கு முன்பு அவர் தனது குழந்தையுடன் வெலியோயா தோட்டத்தில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்ற நிலையில் மனைவி நீண்ட நாட்களாக தனது வீட்டுக்கு திரும்பாதனால் அவரை மீண்டும் அழைத்து செல்வதற்காக கணவர் நேற்று மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது மனைவி அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கணவரிடம் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை கண்டித்ததோடு இது தொடர்பாக நேற்று மதியம் முதல் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை கணவன் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 30 வயதுடைய கணவன் மற்றும் கள்ள உறவு வைத்திருந்ததாக கூறப்படும் இளைஞர் ஆகிய இருவரையும் வட்டவளை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு 7 மாவட்டங்களுக்கு இன்று கடும் மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு 11 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கையான அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணம் மொனராகலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் கடும் மின்னல் தாக்கம் நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.